தேவன் ஏன் இந்த உலகில் நாம் பாடுபடும்படி நியமித்திருக்கிறார் என்று எப்போதாவது யோசித்ததுண்டா? தேவன் தானியேலை சிங்கக்கெபிக்கு போகாமல் காப்பாற்றவில்லை, ஆனால் சிங்கக்கெபியில் காப்பாற்றினார். தேவன் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை அக்னியில் போடாமல் காப்பாற்றவில்லை, ஆனால் அக்னியிலிருந்து காப்பாற்றினார். இயேசு அவரது சீடர்களை புயலில் சிக்காமல் காப்பாற்றவில்லை, ஆனால் புயலில் இருந்து காப்பாற்றினார். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை செங்கடல் அடைத்து போடாமல் செய்யவில்லை, ஆனால் செங்கடலின் வழியாக காப்பாற்றினார். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை 40 நாட்களில் கானானில் கொண்டு சேர்க்கவில்லை, ஆனால் 40 வருடமாக வனாந்திரத்தின் பாதையில் கூடவே இருந்து நடத்தினார். உன் வாழ்க்கையில் வனாந்திர பாதைகள் உன்னை பரம கானானின் ஆசீர்வாதத்துக்கு வழி நடத்துகிறது என்பதை தெரிந்து கொள். உன் வாழ்க்கையின் சிங்க குகை, அக்கினி, புயல், செங்கடல் போன்றவற்றால் தன்னுடைய வல்லமையை தேவன் உலகிற்கு விளங்க பண்ணுகிறார். அன்று ஆபிரகாமின் தேவனாகவும், யாக்கோபின் தேவனாகவும், தானியேலின் தேவனாகவும் அறியப்பட்ட தேவன் இன்று நீ இருக்கிற இடத்தில் உன் தேவனாக உன் பேரில் அறியப்பட விரும்புகிறார். எனவே உலகின் பாடுகள் நன்மைக்கென்று அறிந்து சந்தோஷப்படுங்கள். நித்திய ஜீவனை பரிசாக பெறுங்கள். ஆமென்.